சுந்தரி நீயம் அத்தியாயம் 8. பாண்டே ஒரு வாரம் கான்பூர் போயிருந்தார். மகளை கணவர் வீட்டுக்கு வழி அனுப்பி வைப்பதும் பிசினஸை எட்டி பார்த்து விட்டு வருவதும் நோக்கம். தியாகுவுக்கு போர் அடித்தது. பாண்டே இல்லாவிட்டால் அலுவலகத்தில் அவனுக்கு குறிப்பாக வேலை எதுவும் இல்லை. பாண்டேவை விசாரித்து வந்த ஃபோன் கால்களுக்கு பதில் சொன்னான். முக்கியமான விஷயங்களை குறிப்பெடுத்து வைத்து கொண்டான். அவசர விஷயமெனில் பாண்டேவுக்கு பேக் செய்து அவர் பதிலை உரியவர்களுக்கு தெரிவித்தான். மற்றபடி சாதிக்க பெரிதாக எதுவும் இல்லை. சாயந்தரம் சீக்கிரமே வீட்டுக்கு வந்தான். குளித்துவிட்டு பாலகுமாரனின் புத்தகம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு கட்டிலில் சாய்ந்து கொண்டான். மனம் எதிலும் ஒன்ற மறுத்தது. சாப்பிட வரலையா என்றார் சுந்தரி. சாப்பிட்டு விட்டு மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் உலாவி விட்டு வந்தான். அந்த காற்றின் ஜிலுஜிலுப்பில் கண்கள் சொக்கியது. வந்து படுத்து கொண்டான். இரவு 12 மணிக்கு ஃபோன் அடித்தது. இந்த நேரத்தில் யார்? பாண்டே எடுத்து எஸ் சார் என்றான். ஹாப்பி பர்த்டே டு யூ என்றார் பாண்டே. ஓ ஓ இன்று தனக்கு பிறந்த நாளா? தானே அதை மறந்துவிட்ட போது. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் என்றான். தூக்கத்தில் எழுப்பிவிட்டான் போல. அப்படியெல்லாம் இல்லை சார். சென்னையில் இருந்தால் ட்ரீட் கொடுத்திருப்பேன். நாட் பேட். அங்கே வந்தப்புறம் வச்சுக்கலாம் என்றார். மௌனமாயிருந்தான். ரிசப்ஷனில் ரொம்ப ஹெல்ப் பண்ண தியாகு. தேங்க்யூ வெரி மச் என்றார். இதில் என்ன இருக்கு சார் என்றான். பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போயாச்சு. அவள் இல்லாமல் வீடு ஒரு மாதிரி இருக்குப்பா என்றார். இதற்கு என்ன பதில் சொல்வது? கொஞ்ச நாளில் சரியாகிவிடும் சார். சரியாகணும். லெட் அஸ் ஹோப் என்றார். அது சரி, நீ நிரஜாவிடம் பேசினாய் போலிருக்கே. ஆமாம் சார். அஸ்வதி மேடம் கேட்டுக்கிட்டாங்க. நல்லது. குறிப்பாக ஏதாவது தெரிந்து கொண்டாயா? இல்லை சார், பொதுவாகத்தான் பேசினோம். அது சரி, உன்னால் கேட்க முடியாது தான். அடுத்த வாரம் வரேன். அவங்க விஷயம் யோசிச்சு ஏதாவது பண்ண முடியுமா என்று பார்க்கலாம் என்று ஃபோனை வைத்தார். காலையில் கண் விழித்தபோது இன்றைக்கு தனக்கு பிறந்த நாள் என்ற ஞாபகம் வந்தது. சமையல் அறையில் சுந்தரி ஏதோ செய்து கொண்டிருந்தாள். தனக்கு பிறந்த நாள் என்பது அவளுக்கு தெரிந்திருக்குமா? நிச்சயம் தெரிந்திருக்காது. அவள் பிறந்த நாள் எதுவென்று தனக்கு தெரியாத போது தன்னுடையது மட்டும் எப்படி அவளுக்கு தெரிந்திருக்க முடியும் என்று நினைத்து கொண்டான். வியப்பாக இருந்தது. 3 ஆண்டாக ஒரே வீட்டில் இருந்து கொண்டு ஒருவர் பிறந்த நாள் எது என்று கூட மற்றவர் தெரிந்து கொள்ளாமல் என்ன வகையான வாழ்க்கை இது? குளித்து விட்டு வந்தான். கோவிலுக்கு போய்விட்டு வரலாமா என்று ஒரு யோசனை வந்தது. பாண்டேவும் லீவில் இருக்கிறார். போய் உடனடியாக சாதிக்க வேண்டிய காரியங்கள் எதுவும் இல்லை. சுந்தரி காப்பியோடு வந்தாள். ஒரு மடக்கில் டம்ளரை காலி செய்தான். ஆபீஸுக்கு போகலையா என்றாள். போகணும். வேஷ்டி கட்டியிருக்கீங்க? கொஞ்சம் கோவில் வரை போயிட்டு வரேன். என்ன விசேஷம் என்றாள். இவளிடம் சொல்லலாமா என்று யோசித்தான். வேண்டாம், சொல்லி என்னவாகப் போகிறது? சும்மாதான் என்று விட்டு படி இறங்கினான். 11 மணி. ஆபீஸ்க்கு வந்து சீட்டில் உட்கார்ந்ததுமே கணேஷ் உள்ளே வந்தான். ஹாப்பி பர்த்டே தியாகு என்றான். தேங்க்யூ கணேஷ். அலுவலகத்தில் கணேஷ் இவனுடைய குறிப்பிடத்தக்க நண்பன். கிரெடிட் மேனேஜ்மெண்ட் இருக்கிறான். அவன் துறை சார்ந்த ஃபைல்கள் எல்லாம் பாண்டேவிடம் தான் கையெழுத்துக்கு வரும். அந்த வகையில் நல்ல பழக்கம். ஒவ்வொரு வருடமும் இவன் பிறந்த நாளுக்கு தவறாமல் வாழ்த்து சொல்லி விடுவான். அது எப்படி சரியாக நினைவு வைத்திருக்கிறான் என்ற தெரியவில்லை. பாண்டே எப்போ வர்றார் என்றான் கணேஷ் எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு. புதன்கிழமை 2 நாள் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார். பொண்ணு புகுந்த வீடு போயாச்சாம். மனுஷன் உடைஞ்சு போயிருக்கார். ஹ ஹ ஹ என்று சிரித்தான். பொண்ணு பிறந்த நிமிஷத்திலிருந்தே இதுக்கு தயாராகிடணும் இல்லையா? ஆனாலும் அந்த கடைசி நிமிஷம் கொஞ்சம் கஷ்டம்தானே என்றான். நல்லா பேசுகிற தியாகு என்று பாராட்டினான். லீ ராயல் கிராண்ட் ரிசப்ஷன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், எல்லாம் பிக் ஷாட்ஸ். கவர்னர், மினிஸ்டர்ஸ், பிசினஸ் மேக்னட்ஸ். நீயும் பிக் ஷாட் தான். பாண்டே வலது கையினா சும்மாவா என்று சிரித்தான். நமக்கும் ட்ரீட் தர்றார்னு சொன்னியே தியாகு. ஆமாம், அது அடுத்த சண்டே. பார்க் ஷெரட்டன். வாவ், பார்க் ஷெரட்டன் ரொம்ப காஸ்ட்லியாச்சே. செலவு பற்றி அவர் கவலைப்படலை கணேஷ். அது சரி, இருக்குது, செய்கிறார். இருக்கிற எல்லோரும் செய்கிறாங்களா என்றான். அதுவும் சரிதான் என்றான் கணேஷ். மதியம் 12 மணிக்கு பாண்டே ஃபோன் செய்தார். ஆபீஸில் தானே இருக்க தியாகு என்றார். எஸ் சார். ஒரு ஹெல்ப். சொல்லுங்கள் சார். அடுத்த வாரம் ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு
ட்ரீட் தர்றோம் இல்லையா? அதற்கு ஒரு வரவேற்புரை தயார் பண்ணி வச்சிடு ப்ளீஸ். நான் அதை அப்படியே படிச்சிடுறேன். ஷுவர் சார். அப்புறம் பார்க் ஷெராட்டன் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடு. உன்கிட்ட செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன்ல, அதை யூஸ் பண்ணிக்க. ஓகே சார். ஃபேமிலியோடு சாப்பிட்றோம். ஸோ கெஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. அதையும் சொல்லி வச்சிடு. ஓகே சார். பார்க் ஷெராட்டனுக்கு போன் செய்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டான். பாண்டே கேட்டுக்கொண்டது போல் உட்கார்ந்து வரவேற்புரை தயார் செய்தான். திருப்தியாக வந்திருந்தது. டைப் செய்து பாண்டேவின் ஒப்புதலுக்கு பேக்ஸில் அனுப்பி வைத்தான். மணி 1. சாப்பிடலாம் என்று டிபன் பாக்ஸை கையில் எடுத்தான். ஃபோன் அடித்தது. நீராஜா. ஆச்சரியமாக இருந்தது. அவள் தானா என்று மீண்டும் ஒரு முறை செக் செய்து கொண்டான். அவளேதான். எடுத்து ஹலோ என்றான். நெஞ்சு படபடத்தது. மிஸ்டர் தியாகு என்றது எதிர்முனை. எஸ், ஐ எம் நீராஜா. ஞாபகம் இருக்குல்ல? எப்படி மறக்க முடியும்? சொல்லுங்க என்றான். ஹாப்பி பர்த்டே டு யூ என்றாள் நீராஜா. ஆச்சரியப்பட்டு போனான். என் பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜாதகத்தில் இருக்கு. ஓ, இன்னும் தேங்க்ஸ் கூட சொல்லலை நீங்கள் என்றாள். சாரி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச் என்றான். இந்த மேடம் வேண்டாமே, வயசான ஃபீலிங் தருது. நீராஜான்னு பெயர் சொல்லியே கூப்பிடுங்க என்னை. தன்னை அறியாமல் சிரித்து விட்டான். ஓகே மே. சாரி நீராஜா. தட்ஸ் குட் என்று சிரித்தபடியே ஃபோனை வைத்தாள். பசி மறந்தே போய்விட்டது. நன்றி, வணக்கம்.